எப்போ வந்தீங்க சார்? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அவங்க வந்துட்டாங்களா? வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன சொல்ல போறாங்கன்னு பயமா இருக்கு சார். நீ எதுக்கு பயப்படுற? என்ன ரிசல்ட் சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. என்ன இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் சொல்ல போறாங்க. உண்மை அவங்களுக்கு தெரியாமலே போயிருந்தா? இட்ஸ் அ ஃபேட்னு நினைச்சுக்கணும். பட் என்ன நம்பிக்கை இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல எப்பவுமே மேலோட்டமா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டாங்க, தரோவா தான் பண்ணுவாங்க. எந்த பிரச்சனையும் வராது. வரக்கூடாதுங்கிறதா என்னோட ஆசையும். உன் நம்பிக்கை வீண் போகாது கௌசி. சஸ்பென்ஷன் கேன்சல் ஆயிடும். நான் சீக்கிரமா டியூட்டில ஜாயின் பண்றேன். அது இன்னைக்கு சொல்லிடுவாங்களா இல்ல நாள் ஆகுமா? மோஸ்ட் ப்ராபப்லி இன்னைக்கு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். டைம் ஆகுது, உள்ள போய் பார்த்துட்டு வரேன். சரி. கேஸ் இன்னும் கோர்ட்டுக்கு வரல. பட் நம்ம இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. இருக்கா இல்லையான்னு உங்களை ரொம்ப நாள் காத்திருக்க வைக்க நான் விரும்பல. அதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் நான் வேக வேகமா முடிக்க சொல்லிட்டேன். ஆஸ் பர் த ரிப்போர்ட் யூ ஆர் நாட் கில்ட்டின்னு வந்திருக்கு. இனிமே நீங்க இப்படி கவனக்குறைவா துப்பாக்கி வைக்காதீங்க. நீங்க ஒரு சின்சியர் அண்ட் டெடிகேட் ஆஃபீஸர். உங்களை மாதிரி அதிகாரிகளை எங்க டிபார்ட்மெண்ட் இழக்க விரும்பல. நீங்க மறுபடியும் டியூட்டியில ரீஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆர்டர் இந்தாங்க. தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். யூ கேன் கோ நவ். ஓகே சார். என்ன சார் என்ன சொன்னாங்க? ஐ அம் நாட் கில்ட்டின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. டிபார்ட்மெண்ட் வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. தேங்க் காட். இது அனிதா கேட்டாங்கன்னு எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சார் என்ன சார் ஆச்சு? கௌசி, நடந்த சம்பவம் அவளை ரொம்ப பாதிச்சிருக்கு. அவ நார்மலாவே இல்லை. சரியா சாப்பிட மாட்டா, சரியா தூங்க மாட்டா, யாருக்கிட்டையும் பேச மாட்டா. ஏன் கூட சரியா பேச மாட்டானா பாரு. பாவம், அவங்க ரொம்ப அப்செட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்செட்ல தான் இருக்கா. வெளியூருக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போலான்னு தோணுது சார். இந்த கேஸ் முடிட்டோம், அப்புறமா கூட்டிட்டு போறேன். சரி, உங்க அக்காவை பாத்தீங்களா? அக்கா இப்ப என் கூட தான் இருக்காங்க கௌசி. வாட்? உங்க கூடவா? என்ன சார் சொல்றீங்க? ஆமா கௌசி, வாழ வழி இல்ல, உன் கூடவே இருந்துக்கிறேன்னு சொன்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். அனிதா உங்க ஹஸ்பண்ட கொண்டுட்டாங்கன்னு ரொம்ப கோவமா இருந்தாங்க. கோவம் இருந்திருந்தா என் கூட வந்து தங்குவேன்னு சொல்லுவாங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். கேஸ் இன்னும் முடியல, ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. அவங்களோட இந்த மாற்றம் எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு. உண்மை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கௌசி. அப்படி இருந்தா கூட எப்படி சார் உங்க கூட தங்க முடியும்? என்னை விட்டு அவங்களுக்கு வேற யாரும் இல்லையே. எதுக்கும் கொஞ்சம் உஷாராவே இருங்க சார். அவங்க மனசுல இருந்த கோவம் அவ்வளவு சீக்கிரத்துல போயிருக்கும்னு எனக்கு தோணல. வேற ஏதாவது மோட்டிவ்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பி கேர்ஃபுல் சார். அப்படிலாம் எதுவும் நடக்காது கௌசி. லெட்ஸ் see. சரி, நான் கிளம்புறேன். சரி, ஓகே. ஏன் தான் இந்த பரு வருதுன்னே தெரியல. முகத்தையே அசிங்கமாக்கிடுது. என்னம்மா இந்த பருவுக்கு போய் இவ்வளவு கவலைப்படுறீங்க? இது என்ன நிரந்தரமாவா இருக்க போகுது? ஏன் நிரந்தரமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. கவலைப்படுற விஷயம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். நீங்க வேற, இது என் அழகையே கெடுக்குது. இல்லம்மா, இந்த பருவே உங்களுக்கு ஒரு அழகா தான் இருக்குது. ஏன் அப்ப பரு இல்லைன்னா நான் அழகா இல்லையா? ஐயோ, என்னம்மா இது இப்படி எடக்கு மடக்கா பேசுறீங்க? சும்மா நான் ஏதோ டீஸ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் முகம்னா மாசு மறு இல்லாம இருக்கணும், வாழ்க்கைன்னா ஸ்மூத்தா இருக்கணும். நான் போற ரோடெல்லாம் டிராபிக்கே இல்லாம இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். எல்லாம் ஒன்னொன்னா இப்பதான் கிளியர் ஆயிட்டு வருதே அம்மா. அப்புறம் எதுக்குமா கவலைப்படுறீங்க? எங்க கிளியர் ஆகுது? நான் தான் அந்த கந்தசாமி குடும்பத்தை பிச்சு பிச்சு பீஸ் பீஸா போடணும்னு நினைக்கிறேன். ஆனா அது மறுபடியும் ஒட்டிக்கிச்சே. நீங்க தான் அந்த அம்மாவை தூண்டி விட்டு அனுப்பி இருக்கிறீங்கல்ல, அவ போய் பீஸ் பீஸா ஆக்கிர மாட்டாளா? உண்மைதான். அந்த பாரதி அவங்களுக்கு பாட்டு பாடிடுவா. கந்தசாமி தலைய பிச்சுக்கிட்டு ஓடிடுவான். அவன் போயிட்டா
நான் ஒரு நிமிஷத்துல அந்த குடும்பத்தையே காலி பண்ணிடுவேன். நமக்கு தடையா இருக்கிறது அந்த கந்தசாமி மட்டும் தானே. பாரதி மட்டும் அவனுக்கு சங்கு ஊதிட்டான்னா மத்தவங்களோட சங்க எல்லாம் நான் அறுத்துருவேன். அறுக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்கணும்லடி. நிறுத்துறா. யார் வீட்டுல வந்து என்ன பேச்சு பேசுற நீ? இருங்க டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் தள்ளுங்க, நான் பேசுறேன். என்ன கையில என்ன உருட்டு கட்டையோட வந்திருக்க? இத பார்த்தா நான் அப்படியே பயந்துருவேனா? போயா கால்ல கீழ போட்டுக்கு போற. இத அப்படி ஓரமா போட்டு வீட்டுக்கு போய் நல்லா பெட்ஷீட்டை போத்திட்டு தூங்கு. இந்த வீரம் எல்லாம் உனக்கு ஆகாதுன்னு தெரியும்ல. முதல்ல மீசைய வளர்த்து காட்டு, அதுக்கப்புறம் நீ வீரத்தை வளர்க்கலாம். என்ன போ, இங்க நின்னு காமெடி பண்ணாத போ. நான் காமெடி பண்ண வரடி, உனக்கு முடிவு கட்ட வந்திருக்கானா? அட பாரியா, அப்படியே அடுக்கு மொழியில பேசுறாரு. போ, உனக்கு இதெல்லாம் வராது. அதுக்கெல்லாம் தனியா ட்ரைனிங் எடுக்கணும். அதெல்லாம் நான் பேசினாதான் நல்லா இருக்கும். போ, வந்துட்டாரு அட்டகத்தி வீரர். ஏய் போ, வீட்டுல யாராவது பெரியவங்க இருந்தா அமுச்சு வை. இந்த கத்தெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் நான் மிரள மாட்டேன். நீயே ஒரு வேஸ்ட் பீஸ். நானா வேஸ்ட் பீஸ்? ஆமா. பாடி போன. நீ எப்படா சிக்குன்னு பாத்துட்டு கடைசியா சிக்கிட்டா நீ உன்ன. டேய் நிறுத்துடா. நிறுத்துறா. என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சியா? முதல்ல வெளியே போ. வெளியே போணுமா? நான் தான் சின்ன பயலாச்சே உனக்கு. சின்ன பய இப்ப பயம் வந்துருச்சா உனக்கு? நான் ஒன்னும் பயப்படல. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? இங்க வந்து கலாட்டா பண்ண நினைக்கிறியா? ஊற்றுக்கட்டையை கொண்டு வந்திருக்க. போ வெளியே. பைத்தியம். எனக்கு பைத்தியம் பிடிக்கலடி. பிடிச்ச பைத்தியம் தான் என்னைக்கே தெளிஞ்சு போச்சே. இன்னைக்கு உன ஓட்டு தள்ளி உன. ஏய் ஏய் ஐயோ, என்னையா பண்ற நீ? என்ன கொலை பண்ற முடிவோட வந்திருக்கியா? ஏன் அப்படி நடந்துக்கிற பேயாட்டம்? போட்டு தள்ள போறேன் ஒண்ணு. இப்போ என்ன நடந்துச்சு? ஏன் இப்படி பண்ற? என்ன நடக்கணும் அதான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சிட்டியே. இனி நடக்கிறதுக்கு என்னடி பாக்கி இருக்கு? வலிக்குதியா? சரி நிறுத்து. உனக்கு வலிக்குதுன்னு வருத்தப்பட்டதுனால என் குடும்பம் சுனாமியில சிக்கின மாதிரி சின்ன விடமாச்சிடு. என் குடும்பம் பாரு, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். நீ அடிக்காத. இப்ப சொன்னியே பேசி தீர்த்துக்கலாம்னு. எதை பேசி தீர்க்க சொல்ற நீ? இப்ப நான் என்னைய தப்பு பண்ண? எதுக்கு இப்படி ருத்ர தாண்ட வாடுற? இப்ப கேட்ட பாரு, அது சரியான கேள்வி. எல்லா தப்பு நாங்கதான் நீ பண்ணோம். நாங்க பண்ண தப்பு. அத்தை அதான் உன் அப்பா கூட பிறந்தவ, அந்த தரித்திரம் பிடிச்சவ. அவளை நான் கல்யாணம் பண்ண பாரு, அது நான் பண்ண முதல் தப்பு. உன்னையும் தலையும் பிச்சை எடுக்க விட்டாங்களே. கட்டிக்க துணியில அவன் சாப்பிட வழியில அவன் ரோட்ல அலைஞ்சு தெரிஞ்சீங்களே. அப்ப எங்க குடும்பம் உங்களை வாரி அணைச்சது பாரு, அது நாங்க செஞ்ச ரெண்டாவது தப்புடி. உன்னை என்னை பத்தி ஊர்ல தப்பா பேசுறாங்க. அப்படியே நீயும் ஆத்தாலும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே சூசைட் பண்ண போல உன் மண்டையில மண்ணெண்ணெய் ஊத்திக்கிட்டு அதுக்கு ஏமாந்து பயந்து போய் இந்த அப்பா இப்ப என்ன உனக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உன் கழுத்துல தாலியை கட்டினா பாரு, அதெல்லாம் செஞ்ச மூணாவது தப்புடி. ஒரு சின்ன பிள்ளைங்களை பார்க்காம உன் கழுத்துல தாலியை கட்டுறதுக்கு நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு என் குடும்பத்தை சின்னாபின்னமாக்கணும். பூமாடு மாதிரி தலையாட்டிட்டு அது நான் செஞ்ச நாலாவது தப்பு. எந்த தப்பு பண்ணலனா இதெல்லாம் மன்னிக்க முடியாத தப்பு எது தெரியுமா? உன் பேச்ச கட்டி அண்ணனை கேவலமா பேசுறானே, அது நான் செஞ்ச பெரிய தப்புடி. பெரிய தப்பு. இதுக்கு பிராயச்சித்தமா உன்னை கொண்டாத்தாடி எனக்கு தீரும்.
எப்படி தப்பிச்சு போற நீ? ஐயோ யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. ஐயோ இவன் என்ன கொல்ல வர, யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. ஒரு பயம் வர மாட்டாங்க உன்னை காப்பாத்த. எவன் வரான்னு பாத்துக்கிடுவோம். வேண்டாயா, நீ தானே சொன்ன நீ உன் குடும்பம் தான் தப்பு பண்ணீங்கன்னு. அப்புறம் எதுக்குயா கொல்ல வர? ஏய், நான் சொன்னது அந்த தப்பு இல்லடி. நல்லது நினைச்சு நாங்க உனக்கு பண்ணோமே அது தப்பு. நீ சொந்தம் நினைச்சு ஒரு பொண்ணு நினைச்சு உனக்கு பச்சதாபம் கருணா காட்டணுமே அது தப்பு. எல்லாமே நல்லது செஞ்சு உனக்கு நாங்க தப்பு பண்ணிட்டோண்டி. அதுதான் நீ தப்பு. உன்னெல்லாம் கொல்ல வர எங்கடி போற? வாடி வாடி இறங்கிக்கல. ஐயோ விடியா. வாடி. ஐயோ விடியா. வாடி விடியா. ஐயோ உங்களுக்கு புண்ணியமா போய் என்ன விட்டீங்க. என்ன திடீர்னு மரியாதை மரியாதை பெறமா இருக்கு. ஐயோ நான் உங்க பொண்டாட்டி ப்ளீஸ் விட்டுறீங்க. பொண்டாட்டியா? என்ன அடிக்கும் போது உனக்கு ஞாபகம் வரல நீ என் பொண்டாட்டின்னு. இப்ப உன்னை அடிக்கும் போது மட்டும் ஞாபகம் வருது. ஐயோ என்னால முடியாது ப்ளீஸ். நான் மறக்கலங்க. மறந்துடு மறந்துடு. நீ மறந்துடு தான் சொல்ற. ஞாபகமே இருக்க கூடாது உனக்கு. மறந்துடு சண்டாளி. சாவடி நீ. ஓடுற நீ. நீ சொல்றபடி எல்லாம் கேக்குறேன் ப்ளீஸ் விட்டு. உன்னை விடுறா. உன்னை எத்தனை மறுபடி மன்னிக்கிறது? ப்ளீஸ்யா என்ன விட்டு. ப்ளீஸா? ப்ளீஸ் ஆகுது க்ளீஸ் ஆகுது. நீ என்ன சொல்ற? உன்னை விட பொருளி உன்னை விட பொருளி. சரி நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். எந்த தப்பு செஞ்சதாலும் உன்னை நான் மன்னிச்சிருப்பேன். ஆனா என் தெய்வத்தை, என் அண்ணியா, எங்க குல தெய்வத்தை நீ கொண்டையே. உன்னை நான் எப்படி நீ மன்னிப்பேன்? நான் உன்னை அது மட்டும் நான் பண்ணல. அதுக்குதான் அநியாயமா நீ தண்டனை வாங்கி கொடுத்தல. பண்ணலடா நம்பிடுவானா? ஒரு உயிருக்கு 10 வருஷம் தண்டனை சமமா? நீ எனக்கு திருப்பி கொடு. 10 வருஷம் எத்தனை வருஷம் ஆயுள் பூரா ஜெயிலுக்குள்ள இருக்க. கொடுக்க முடியுமா உன்னால? போன உயிரை எப்படியா திருப்பி தர முடியும்? திருப்பி தர முடியாதுல்ல. அதே மாதிரிதான் உன் தண்டனையை சரி கட்ட முடியாது. அநியாயமா என் அண்ணிய கொண்டுட்ட. என் அண்ணிய கொண்ட. என் அண்ணிய என்ன கொலகாரனாக்கி ஜெயிலுக்கு அனுப்பிச்சு கடைசியில் நீயே மாட்டின. அப்பவாது நீ திருந்தனியா? திருந்தலையா நீ? உள்ள இருந்து என் அண்ணனுக்கு குறி வச்ச நீ. இல்ல அத நான் பண்ணல. பொய் சொல்லாத. நீதான் பண்ண. தெரியும் எனக்கு நல்லா தெரியும். என் அண்ணனுக்கு வச்ச குறியில என் அம்மா. ஐயா ஐயா அத நான் செய்யல. என்ன கொடுமை பண்ண உனக்கு? எங்க சொத்தையெல்லாம் பறிச்சுக்கிட்ட. எங்க சொத்தையெல்லாம் இழந்தோம். எங்க சொத்தையெல்லாம் அழிக்க பாத்தியாடி. ஏண்டி உனக்கு இந்த கொலவெறி? அதோட விட்டியா நீ? கடைசியா எங்க வீட்டுக்கு வந்த பாரதி அம்மாவை ஏதோ சுத்தி அந்த அம்மா மனசை கெடுத்து என்னெல்லாமா பண்ண. ஆனா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை சரி பண்ணோம். அதுக்கப்புறம் அவங்கள உசுமேத்தி விட்டு வீட்டுக்கு அனுப்பி வச்சு அவங்கள தற்கொலை பண்ற அளவுக்கு நீ அனுப்பி வச்ச. அப்பவே ஒரு முடிவு எடுத்தாரு. முத்து பெரிய தியாகம் உலகத்துல எவனுமே பண்ணாத தியாகத்தை பண்ணாண்டா. அதோட விட்டியா நீ? வீட்டுக்குள்ள புகுந்து முத்துவ குடும்பத்தோடு வெளியே அனுப்பிச்ச. ஆனா என்னாச்சு கடைசியில? என்ன ஆச்சு பாத்தியா? எல்லாரும் நாங்க ஒண்ணு சேர்ந்துட்டோம். பாரதி அம்மா சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்க குடும்பத்துல நானும் ஒருத்தன், நான் சொந்தக்காரன் ஒரு ஓரமா இருந்துட்டு போறேன் சொல்லிட்டு போயிட்டாங்கடி. இப்ப நீ என்னடி பண்ண முடியும்? எங்க குடும்பத்தை அள்ளி பாரு. நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். என்ன விட்டு ப்ளீஸ். நான் கொல்றதுக்கு வரலடி. சரியான தண்டனை கொடுக்க தாண்டி வந்தனா. என்னையா சொல்ற நீ? உயிரோட இருப்ப அவ்வளவுதான். அதுக்கு நீ என்ன கொன்னே போட்டு. ஓசி நிறைவேற்றுறதுக்கு நான் வரலடி. ஏன் கோவத்தை தீக்க அதுக்கு தாண்டி வந்தனா. இனிமே குடும்ப விஷயத்தை தலையிட்ட உள்ள காலை வச்ச ஆள் இருக்காது. ஏதாவது வாய் பேசுன வாய கிழிச்சிருவோம் பாத்துக்கோ. என்ன விட்டு நான் எதுவும் பண்ண மாட்டேன். இனிமே எங்க வீட்டுக்கு வர்றவங்க போறவங்கிட்ட ஏதாவது மனசு கெடுக்கிற மாதிரி பேசுன உயிரை எடுத்துருவோம் பாத்துக்கோ. அவன
சத்தம் அம்மா ஏய் ஏய் யார் மேல நடக்குறீங்க ஏய் நல்லவர சிக்கனடா நீ சிக்கனடா நீ அம்மாடி இந்த படுவாவி இப்படி பண்ணிட்டு போயிட்டானம்மா. இப்ப நாம என்னம்மா பண்றது? மொட்டை அடிச்சுட்டு கழுத்துல கொட்டைய மாட்டிக்கிட்டு எங்கேயாவது மலையை பார்த்து ராமா கோவிந்தான்னு போக வேண்டியதுதான். நீ அந்த முடிவுக்கு வந்துட்டியா? அம்மா நீ என்னம்மா முடிவு பண்ணி இருக்கிற? நோ, பிரேமா என்னைக்கும் அப்படி ஒரு முடிவுக்கு வரமாட்டான். ஐயோ ஐயோ அம்மா இப்போ நீ என்னதாம்மா பண்ண போற? பண்றேன் பாரு. சார் சார் யாராவது வாங்க சார். அம்மா என்னம்மா நீ பாட்டுக்கு வந்து ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடுற மாதிரி சேர் எடுத்து போட்டு உட்கார்ந்துக்கிட்ட எந்திரிமா. ஐயோ என்னால எந்திரிக்க முடியாது சார், அதனால தான் சார் உட்கார்ந்துருக்கேன். ஏமா இதென்ன பார்க் பெஞ்சா நீ வந்து ரெஸ்ட் எடுக்க? என்ன சார் நீங்க உட்கார்ந்துட்டு ஒரு தப்பு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருமா, நான் உட்காருன்னு சொன்னா தான் உட்காரணும். எழுந்திரிமா. ஐயோ ஐயோ என்னால எந்திரிக்க ஏமா முடியாது சார். அடிச்ச மாதிரி குதிக்கிற? ஆமா ஆமா, அடிச்சதுனால தான் எந்திரிக்க முடியாம இப்படி துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் வலி எனக்கு தானே தெரியும், உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? யாருமா அடிச்சது? யோ என்னையா உங்களை என்ன வேடிக்கை பார்க்க வைங்க கூட்டிட்டு வந்தேன், நடந்ததை சொல்லுங்கயா. ஐயோ எனக்கு வலிக்குதே. உங்களுக்கு மட்டுமா வலிக்குது? எனக்கு உடம்பு பூரா வலிக்குதுமா. ஐயோ சும்மாரியா, ஐயோ உனக்கு கொஞ்சம் அடி பரவாயில்லையா? என்ன அடிச்சான் பாரு, துரத்தி துரத்தி பின்னி பெடலை எடுத்துட்டான். ஐயோ ஆனா அம்மாவோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏய் இரு, இப்ப என்ன நீ நான் அடி வாங்கினதுக்கு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? ஐயோ அது எப்படிமா சந்தோஷப்படுவேன்? வருத்தப்படுறேம்மா, வருத்தப்படுறேன். அவன் நான் தடுக்க தடுக்க உங்களை துரத்தி துரத்தி சாத்துனானே, என் அடி வயிறே கலங்கி போச்சுமா. இங்க பாருங்க, நீங்க அழுததை நான் பார்த்ததே இல்லை. இப்பதான் முறையா நீங்க அழறத பாக்குறேம்மா. வேற என்ன பண்றது, வலி தாங்க முடியல, அதான் ஒரேடியா அழுதுட்டேன். அம்மா நீங்க அழாதீங்கம்மா, நீங்க அழுதா எனக்கும் அழ வருது. நான் வேற ஏடா கூடமா அந்த இடத்துக்கு வந்துட்டேம்மா. நீங்க போட்ட சத்தம் மட்டும் என் காதுல விழாம இருந்திருந்தா நாங்க வந்தே இருக்க மாட்டோம்மா. ஐயோ பின்ன ஒருத்தன் வீடு பூந்து அடிச்சா கத்தாம பாட்டா பாடுவாங்க. கேக்குறான் பாரு, அந்த நேரத்துல நீ மட்டும் வராம போயிருந்தா அவன் ஒரேடியா எங்களை கொன்னு இருப்பான். ஐயோ அப்படி சொல்லாதீங்கம்மா. நீங்க
நீங்க செத்துட்டா நானும் கூட செத்துருவோம்மா. இப்படி சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? Stop it. இது என்ன ஸ்டேஷனா இல்ல டீ கடையா? 3 பேரும் சொந்த கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏதோ வந்தீங்க வலிக்குது நீங்க, அப்புறம் ஏன் வலி பெருசா உன் வலி பெருசான்னு பட்டிமன்றம் நடத்திட்டு இருக்கீங்க. சார் எங்க வலி எங்களுக்கு தானே சார் தெரியும். எனக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்ல. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ஒருத்தன் வீடு பூந்து எங்க 3 பேரையும் அடிச்சிருக்கான்னு சொல்றேன். நீங்க அவன் மேல ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி பேசுறீங்களே. எங்கிட்ட எங்க சொன்னீங்க? நீங்க தானே பேசிக்கிட்டே இருக்கீங்க. அட ராமா, உங்ககிட்ட விஷயத்தையே சொல்லலையா? அது ஒண்ணு இல்ல சார், அந்த பழனியப்பன் என் வீடு பூந்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கான். அவனை எப்படியாவது உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட சொல்லி இந்த மாதிரி வலியோட வந்து உங்ககிட்ட முறையிடுறோம் சார். கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கோம் சார். யோ சொல்லுங்களையா, பாத்துட்டு நிக்கிறீங்க? ஆமா சார், இவன் ஒரு 7-8 செக்ஷன்ல மாட்டுவான் சார். இம்மிடியேட்டா இவன் மேல ஆக்ஷன் எடுக்க சார். இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். யார் உங்களை அடிச்சதுன்னு சொன்னீங்க? பழனியப்பன் சார். யாரு? அந்த கிருஷ்ணவேணி கொலை கேஸ்ல நீங்க உள்ள போக காரணமா இருந்தாரு அவரா? கரெக்ட். என்ன சார் நீங்க இவ்ளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அப்புறம் கேட்டுட்டு இருக்கீங்களே? இல்ல, சம்பந்தப்பட்டவரே வந்துட்டாரு, அதான் பார்த்தேன்.